வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நாம் இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட கிச்சன் யூ ஷேப் கிச்சன், வால் டைல்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். ஃப்ளாரல் டிசைனில் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 4 டைல்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளாரல் டிசைன் கிடைக்கும். டைல்ஸோட ஃபினிஷ் சாட்டின் ஃபினிஷ். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கனால கவுண்டர் டாப் நாங்கள் சூஸ் பண்ணது பிளாக் கேலக்ஸி. கவுண்டர் டாப்புடைய எட்ஜஸில் பீடிங் கொடுத்துருக்கோம். வாட்டர் ஏதாச்சும் ஸ்பில் ஆச்சு அப்படின்னா கேபினட்டுடைய டோரை ஸ்பாயில் பண்ணாது. அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் வால் டைல்ஸ்க்கும் நடுவில் பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் அழுக்கு படியாது. அதே மாதிரி தண்ணியும் உங்களுக்கு கேபினெட்டில் போக சான்ஸ் கம்மி. கேஸ் ஸ்டவ்லேருந்து சிலிண்டர் பைப்பு போகிறதுக்கு ஒரு ஹோல் கவுண்டர் டாப்பில் போட்டிருக்காங்க. அது வழியாக கேபினட்டுக்குள்ளே போயிடும். கவுண்டர் டாப்புடைய லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது 3 டயர் ஆர்கனைசர். ஸோ கவுண்டர் டாப்புடைய வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லாவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கார்னரில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பிளேட்ஸு கப்ஸு அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என் பசங்களுடைய ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் மேலே ஒரு பிளேட்டில் வச்சு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஷெல்ஃப்லேயும் நான் பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு உட்டன் ட்ரே எடுத்திருக்கேன். இது வுட் ஃபினிஷில் இருக்குது. இதை நம்ம கார்னரில் ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் கார்னராக நான் ஒரு ஃப்ளவர் வேஸ் வைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் அது. ஸ்பாட்லைட்டு கீழே வைக்கிறனால அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு செராமிக் ஜாரில் உப்பு வச்சுருக்கேன். தூள் உப்பு இதில் வச்சுருக்கேன். இதையும் நான் அங்கே வச்சிடுறேன். இன்னொரு செராமிக் ஜாரில் நான் கல்லுப்பு வைக்கிறேன். செராமிக் ஜார்ஸ் வைக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த கார்னரே ரொம்ப அழகாக மாறிடுச்சு. தென் ஒரு சின்ன செராமிக் ஜாரில் நான் இந்த உப்பு வச்சுருக்கேன். அதையும் நான் அங்கேயே வச்சிடுறேன். சமைக்கும்போது உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இங்கேருந்து தான் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் ஜார் தான் எடுத்திருக்கேன். அது ஆக்சுவலாக மூடி உடஞ்சிருச்சு. அதனால நான் அதை ஒரு ஸ்பூன் ஹோல்டராக அதை மாற்றிட்டேன். ஸோ நான் உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நான் அதில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் ஒரு சிலது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே நான் அங்கே தான் வச்சுருக்கேன். இந்த உடன் ஸ்பூன்ஸ்லாம் நான் சென்னப்பட்னாவில் தான் வாங்கினேன். சென்னப்பட்னாவில் நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைஃப் ஹோல்டர். இது என்னுடைய பேஸ் கேபினெட்டுக்கு கலருக்கு இது மேட்சாக இருந்துச்சு. ஸோ நான் இதனால் இதை சூஸ் பண்ணேன். இதில் நான் ஸ்பூன்ஸ், நைஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த டூல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அதில் வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நான் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோக்ஸ் எல்லாம் நான் வைக்கிறேன். அடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 நைஃப் இருக்குது. ஸோ அதையும் அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். நல்லா பெரிய பெரிய ஹோலாக கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா பெரிய கத்தியை கூட நம்ம அதிலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிசரும் அந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில்வர் ஸ்பேட்டுலாஸ், அதுக்கப்புறம் இந்த மாவு வடிக்கிற அந்த ஸ்பேட்டுலாஸு, இது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறது. இது
அடுத்து தேங்காய் துருவுறது, அதுக்கப்புறம் விஸ்க்கு இதெல்லாமே நான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சிடுறேன். இதில் பேக் சைடில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல லைட்டர் வச்சிடுறேன். தென் இது பழைய கட்டிங் போர்டில் பெயிண்ட் பண்ணி இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ டிஐஒயை நானே பண்ணது. இதை வந்து சிலிண்டர் போகிற பைப் வந்து கொடுத்துருக்காங்கள அந்த இடத்துல இதை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். தென் ஸ்டவ் பக்கத்துலே ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்கு சில்வர் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அந்த இடத்துல வச்சிடுறேன். இதில் கீழே நான் ஒரு பேப்பர் வந்துட்டு நான் போடுறேன். ஆயிலெலாம் எதாவது ஸ்பில் ஆச்சு அப்படின்னா பேப்பரில் தான் முதல்ல ஸ்பில் ஆகும். ஸோ ரொம்ப நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேப்பர் நம்ம வச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நெய் வந்து நான் ஃபெமோரா கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ப்ரெஷ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம தோசைலாம் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உள்ளே நான் ஒரு குட்டி ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெய் வந்து நம்ம எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னா அது மூலயமா நான் ஊற்றிக்குவேன். ஸோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதே ஃபெமோரா கிளாஸ் பாட்டில்ஸில் குக்கிங் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். இதுவும் இந்த ப்ரெஷ் இருக்கனால நமக்கு ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணும் போது ஆயில், சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சேம் பிராண்டில் ஆயில் டிஸ்பென்சர் வந்து இருக்குது. அந்த ஆயில் டிஸ்பென்சரில் ஒரு grip மாதிரி கொடுத்துருப்பாங்க நடுவில். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஆயிலெலாம் வந்துட்டு வழவழன்னு இருக்கும்போது கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நமக்கு ஏதாவது கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி grip வந்து கொடுத்துருக்கனால நம்ம அதை பிடிச்சிட்டு நம்ம ஆயில் வந்து ஊற்றும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது சில்வர் பாட்டிலில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதிலே உள்ளார ஸ்பூன் இருக்கும். காரக்குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்ததும் ஒரு டப்பாவில் தென் அகெயின் ஒரு சில்வர் டப்பா வச்சுருக்கேன். அதில் ஏதாவது வத்தல், அப்பளம் இல்லை வடை சுடுறோம் அப்படின்னா ரிமைனிங் எண்ணெயை இதில் ஊற்றி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இடிக்கல். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இது ரோலாக வாங்கி இதில் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டில். சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆயில் கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு குட்டி பேம்பு செடி வந்து இருக்குது. இதையும் நான் அந்த இடத்துல வச்சிடுறேன். நம்ம கிச்சனில் இருக்கும்போது இந்த லைவ் பிளான்ட்ஸ் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்பிங் போர்டை நான் அந்த ட்ரேக்கு பேக் சைடில் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். தென் கேஸ் ஸ்டவ் பற்றி நான் சொல்லணும். கேஸ் ஸ்டவ் என்னோடது 2 பர்னர் தான், விடியம் பிராண்டோடையது. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது குக் பண்ணுறப்போ கரண்டியெல்லாம் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஏதாவது வச்சுட்ருப்போம். அதனால் அந்த இடமே அழுக்காயிடும். இதுக்குன்னு ஒரு இடம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த இடத்துல நம்ம கரண்டியை வச்சுக்கலாம், எங்கேயும் அழுக்காகாது. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய கிச்சன் ரைட்ஸ் கார்னரில் ஸ்விட்சஸும் ஃப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் இந்த கார்னரில் தான் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இருக்குது. என்னுடைய ஸ்டவ் 2 பர்னர் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். தென் மிக்சர் கிரைண்டரும் இங்கே தான் இருக்குது. தென் வாட்டர் கெட்டில் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் எனக்கு சுடு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நான் இதை ஃப்ளக் பண்ணி நான் எடுத்துப்பேன். அதுக்கடுத்தது இங்கே காப்பர் ஜக் வந்து வச்சுருக்கேன். இந்த காப்பர் ஜக்கில் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்துட்டு இங்கே தான் இருக்கும். தேவைப்படும் போது நான் எடுத்துக்குவேன். காப்பர் ஜக்கில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அதை ஒரு 8 மணி நேரம் நம்ம வச்சு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுக்கு பக்கத்தில் தான் எனக்கு ஒர்க்கிங் ஏரியா வந்து இருக்குது. இந்த இடம் எனக்கு சும்மா காலியாக தான் இருக்கும். நான் குக்கிங்க்கு தேவைப்படுறது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது இந்த இடத்துல தான். அதுக்கடுத்து பேஸ்கெட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து சிங்க் ஏரியா வரனால நான் வாஷ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு சிங்க்குக்கு பக்கத்தில் ஆர்கனைசர் இருக்குது. சோப்பு, ஸ்க்ரப்பெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே சோப் டிஸ்பென்சர் இருக்குது. நான் ஏதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்னா இதில் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கனால அந்த விண்டோவோட எட்ஜில் டீ லைட் கேண்டில் ஹோல்டரும் சம் புத்தா மாங்ஸும் இங்கே வந்துட்டு ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது
இங்கே ஒரு ஸ்பான்ச்சு கவுண்டர் டாப்பை வந்துட்டு நம்ம துடைக்கிறதுக்காக கிளாத் வந்து இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு வைப்பர் வந்து வச்சுருக்கேன் கவுண்டர் டாப்லாம் வைப் பண்ணுறதுக்கு. தென் பியூரிஃபையருக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து இருக்குது. என்னோடய பியூரிஃபையர் லைஃப் பியூரோட இது. இதுலேருந்து வர அவுட்லெட் வாட்டர் வந்துட்டு சிங்கில் வந்துட்டு ட்ராப் ஆகுற மாதிரி கரெக்டாக நான் அதில் சுற்றி வச்சுருக்கேன் அந்த டேப்பில். பியூரிஃபையர் ஆன் பண்ணுறப்போ இம்ப்யூர் வாட்டர்ஸ்லாம் டைரெக்டாக சிங்கில் ட்ராப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 டேப் இருக்குது. ஒன்று காவிரி வாட்டர் வர ப்ரொவிஷன், இன்னொன்று நார்மல் போர்வெல் வாட்டர் வரும். இந்த டேப் வந்து ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு கடைசியாக சிங்க் வாஷ் பண்ணுறப்போ கூட சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு டேப் நல்லா ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த டேப் இருக்கனால. தென் என்னுடைய சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு தான். ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய வெசல்ஸ் வந்து இதில் போட்டு வாஷ் பண்ணி என்னோட கிச்சனில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் வரேன். பாய்.